அடடா நம்ம வைத்தியர் பொண்ணு அடி பரமா படிச்சாமா. மோதன் யாரு? காட்டருமையாச்சே. அம்மா சோடா வேணுமா? கலர் வேணுமா? பெப்சி வேணுமா? ஆரஞ்சு வேணுமா? ஆப்பிள் ஜூஸ் வேணுமா? ஆலிசி வேணுமா? ஒன்விட்டா வேணுமா? பூஸ்ட் வேணுமா? வேற என்னமா வேணும் சொல்லுமா. எனக்கு ஒண்ணு வேண்டாம், வலிக்குது. ஏயா பாத்து வரக்கூடாது. பார்த்ததுனால வந்து விழுந்தேன். என்னையா திமிரா பேசுற? ஐயோ, அவர் மேல தப்பு இல்லங்க. ஒரு பொண்ணு நீளமா ஜட போட்டுட்டு போச்சா, அத பாத்துட்டே போய் நான் தான் அவர் மேல மோதிட்டேன். நீ பொம்பளை பிள்ளமா, நீ எப்படி வேணாலும் வரலாம். இவனுக்கு அறிய வேண்டாம். ஐயோ ஏயா பொம்பளை பிள்ளை மேல மோதனம் இல்லாம முனைகிட்ட இருக்க? ஐயோ, நல்ல அடியா. ஏன் அடிக்கிறீங்க? நீதான் அடிக்க சொன்னியா? ஐயோ, சைக்கிள்ல விழுந்து எனக்கு உடம்புல நல்ல அடியா. அத முதல்ல சொல்லக்கூடாதா? நல்ல ஆளியா. தூங்க வாங்க. பாத்து வா, எந்திரி வா. எந்திரி. பரவாயில்ல, எந்திரி வா. பாத்து என்ன வந்தவள முடிஞ்சா? சரிங்க. பாத்து போயிட்டோமா? வரமா. பாவம், என்னால தானே உங்களுக்கு இந்த நிலைமை? நான் அதுக்காக வருத்தப்படல. என்ன ஒண்ணு ஒருத்தனாவது என்ன வந்து விசாரிக்கல தான். நீங்க வைத்தியம் பண்ண Yes. உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? Oh no. ஏன்? மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்து பொண்ணு கேக்கட்டுன்னு எங்க அப்பா வெயிட் பண்றாரு. உங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சா? உங்களை மாதிரி தாங்க. பொண்ணு வீட்டுக்காரங்க மாப்பிள்ளை செடி வரணும்னு காத்துக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு வயசு என்ன? 32. உங்க பண்ண சொல்லல, உங்க வயசை கேட்டேன். Sweet 22. உங்க ஏஜ் என்ன? 50 வயசு இருக்கு. யாரு? வண்டி நிறுத்து. டீ கடைக்காரரு, ஒரு டீ போடுங்க. தாங்க வேணுமா? லைட்டா வேணுமா? நான் வள்ளிமலை கோயில்ல தான் இருப்பேன். அங்க 1 மணி நேரம் இருப்பேன். அம்மா டீ தாங்க வேணுமா? லைட்டா வேணுமா? அதான் 1 மணி நேரம் இருப்பேன்னு சொல்றேன்ல. பாத்தீங்களா, பசியான இடத்துல பிறந்த பொண்ணு அதான் சம்மந்தமா பேசிட்டு இருக்குது. அதான் என்ன சொல்றேன், டீ போட. ஏமா டீ லைட்டா வேணுமா? தாங்க வேணுமா? உன் டீ வேணும், ஒண்ணு வேணும். வண்டி ஏரியா. இத முதல்ல சொல்லிருக்கலாம்ல. தெரியல என்ன? அந்த பொண்ணு கோயிலுக்கு ஒண்ணுதான் வர சொல்லிட்டு போகுது. அப்படியா? டேய், இந்த நடிக்கிற வேலை தானே என்கிட்ட வேணாங்கிறது. யார் அடிக்கிறது? சரி சரி, மழுப்பாம சீக்கிரம் கிளம்பு 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 கிளம்பு. நீ வேறடா, எனக்கு வேற வேலை இல்லையா? எனக்கு வண்டியா நிறைய வேலை இருக்கு. ஆமா, உன் வேலை வண்டியில தான் இருக்கு. இந்த டீ சாப்பிடு. 2 டீ அவனுக்கே கொடுங்க. உன் டீயை ஒரு நாள் சாப்பிட்டுருக்கேன், இது கொடுக்குறேன். என்ன டீ கடைக்காரரா? சௌக்கியமா? இருக்கிறேம்மா. ஒரு டீ போடுங்க. போட்ட டீ இருக்கு, சாப்பிடுங்க. போட்ட டீ எல்லாம் எனக்கு வேண்டாம், எனக்கு புதுசா தான் வேணும். இத பாருங்க, நான் குளத்தாங்கரையில இருக்கிற மாந்தோப்புக்கு போறேன். 1.5 மணி நேரம் இருப்பேன், புரிஞ்சுதா? 1.5 மணி நேரம். அப்ப நான் வரட்டுமா? டீ சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன். டீ எனக்கு வேண்டாம், நான் வரட்டுமா? வர்றேன். தம்பி, என்ன சொல்லிட்டு போகுதுன்னு புரியுதா? உனக்கு புரியுதா? புரியலையே. வேலையை பாடுறான். என்னங்கப்பா இது? ஏய் நில்லு, எங்கடி போற? என்னடா இது? ஊர்ல இருக்கிறவங்க பூரா எங்க போறேன்னு எங்கிட்ட சொல்லிட்டு போறாங்க. கட்டின பொண்டாட்டி என்கிட்ட சொல்லாம போற. உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. கருப்பா குண்டா இருக்கிறீங்களே, உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. ஏ ஒல்லியா அழகா இருக்கியே. என்ன பண்ண? சிரிச்சேன். சிரிச்சியா? நான் எவனோ வெடிகுண்டு வச்சுதான் நினைச்சேன். உன்னை அடிக்கடி சந்திக்கணும். எங்க மீட் பண்ணலாம்? டீ கடை ஓகேயா? பப்ளிக் பிளேஸ். நம்ம காதல் எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். எங்க அப்பா வைத்தியர் தானே, உங்களுக்கு ஏதாவது வியாதி இருக்குன்னு சொல்லி எங்க வீட்டுல வந்து படுத்துக்குங்க. அதுக்கு மருந்து வச்சு கொள்றதுக்கா? அப்படி இல்லங்க, எங்க அப்பா தூங்குனதுக்கு அப்புறம் நாம 2 பேரும் சந்திக்கலாம்ல. குட் கேர். வைத்தியரே, வைத்தியரே, என்ன உனக்கு? உடம்புல வியாதிங்க. உன்னை பார்த்தா உடம்பு சரியில்லாத மாதிரி தெரியலையே. இங்க ஏதோ ஒண்ணு இருக்குங்க. இங்க என்ன இருக்கு? இல்ல, இதயத்துல ஏதோ ஒண்ணு இருக்கு. உடம்புக்குள்ளார இதயம் இருக்கு, இதயத்துக்குள்ளார என்னப்பா இருக்கு? அப்ப உங்களுக்கு ஒண்ணும் தெரியல. டெஸ்ட் பண்ணுங்களேன். கடைசி வரைக்கும் பார்த்துட்டா உனக்கு மூளை கூட கிடையாது. உங்களுக்கு துப்புரவா தெரியல? எனக்கு துப்புரவா தெரியலையா? ஆமாங்க, ஏதோ ஒண்ணு இருக்குங்க. எனக்கு தெரியாம என்ன வியாதி? அப்ப நீங்க யோசனை பண்ணி வைங்க, நான் பெட்ல அட்மிட் ஆக்கிறேன். ஏய்,
நீயே வந்த நீயே வியாதி இருக்க நீயே அட்மிட் ஆயிட்ட எந்தர்றா எனக்கு என்னமோ இங்கே தங்கணும் போல தோணுது. ஏண்டா இதானே ராஜா எந்தர்றா ஆஹ். அட எந்தர்றா அப்பா என்னப்பா நீங்க அவரை ஏன் போன்னு விரட்டுறீங்க? அதான் ஒரு கட்டில் காலியா தானே கிடக்கு. நமக்கு தேவை துட்டு தானப்பா. என்னப்பா நீங்க நீங்க சீக்கிரம் பணம் சேர்த்தா தானே எங்க கல்யாணம் நடக்கும். இல்ல ஏன் கல்யாணம் நடக்கும்னு சொல்ல வந்தப்பா. என்னடா உன் பேரு? செவந்தகனுங்க. டேய் செவத்தக்கண்ணு எழுதிக்க. எந்த ஊரா? உனக்கு எப்படி தெரியும்? இல்லையா நான் சொல்ல இவர் சொன்னாரு. அப்போ நீ பேசலையா? இல்லையா நான் பேசுறேன் இவர் தான் பேசினாரு. அப்படியா? ஆமா. ஆ. என்ன பண்ண நீ? இல்ல படுன்னு சொன்னப்பா. யோ பையா நீ வேற என்னப்பா நீங்க வர வர எம்எல்ஏ சந்தேகப்படுறீங்களா? ஐயா இது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. நீங்க என் கல்யாணத்துக்கு பணம் சேர்த்தா என்ன சேர்த்தாட்டேன்னா அவர் யாரோ நான் யாரோ நம்ம 2 பேரும் ஒண்ணுதான். டேய் பக்கத்து ஊர்ல ஒரு கிழவி இன்னைக்கோ நாளைக்கோ இழுத்துட்டு இருக்குது. நான் போய் நிறுத்திட்டு வந்துடுறேன். இங்க வந்தவன் எவனும் தப்பிக்கவே முடியாது. மாமோய் ஆடாதோட இலையே, அஞ்சல மச்சியே, கடுக்காயே, முஸ்கு முஸ்காயே, முடக்கத்தானே. என்ன ஒரே பச்சலையா போட்டு வர்ணிக்கிறீங்க? நீ வைத்தியர் பண்ணாச்சா? அதுதான் மூலிகையா வந்து விழுகுது. ஆமா என்ன வர்ணிக்க மாட்டியாக்கும்? வர்ணிக்கிறேன். தாரோடு தலையழகா, அமாவாசை இருட்டழகா, நெய்வேலி நிலக்கரியே, நேத்து பழுத்த நவாப்பழமே, ஏ ஈச்சம் பழமே. ஆமா இந்த கருப்பு பழமும் இந்த செவப்பு பழமும் எப்ப ஒண்ணா சொல்றதான்? உடனே சேர்ந்துருவோம். ஒப்ப சம்மதிக்கட்ட உங்க கூட ஓடி வந்துடுறேன். என்ன எடுத்து வருவேன்? எங்க அப்பா சேர்த்து வச்சிருக்க பழைய நகை எல்லாத்தையும் வலிச்சு வந்துடுறேன். அதுக்கு அவசியமே இல்ல. மாப்பிள்ளை இருங்க. நீங்க என் ஆஸ்பத்திரிக்கு வந்து படுத்ததுக்கு காரணமே என் பொண்ணை டாவடிக்கிறதுக்கு தானே. அப்பா அப்பா நானும் அவரு முதல்ல சைக்கிள்ல மோதிக்கிட்டோமா, அப்ப இருந்து அவர் மேல எனக்கு ஒரு இது. புரியுதுமா. இனிமேல் மாப்பிள்ளை எங்கேயுமே போக வேண்டாம். நம்ம சொத்து சுகம் வீடு வாசல் அத்தனையும் அவர் பேர்லயே எழுதி வச்சு உன்னையும் அவருக்கே கட்டி கொடுத்து வீட்டோட மாப்பிள்ளைய வச்சு போறேன். அப்படியா மாமா? ஆமா. நீங்க வைத்தியராச்சா? ஏதாவது ஒண்ணு பண்ணிருவீங்கன்னு பயந்து போயிட்டேன். பயப்படக்கூடாது மாப்பிள்ள. உங்களுக்கு தைரியம் வர்றதுக்காக நான் ஒரு லேகியம் தர்றேன். கொடுங்க பின்னிடுறேன். வாங்க மாப்பிள்ள வாங்க வாங்க உட்காரு. அம்மா நீ போய் உள்ள போய் வேலைக்கு அப்பா போமா. மாப்பிள்ள என்ன பண்ண எனக்கு தெரியாதா? உள்ள போய் படு. மாமோய் நானும் உள்ள போய் படுத்துக்கிட்டுமா? உள்ள போய் படுறியா? கோழி கூட்டுக்குள்ளார போய் படுற. ஏதோ ஒண்ணு தர முடியல, சீக்கிரம் கொடுக்கல. அற மாப்பிள்ள ஏன் அவசரப்படுறீங்க? இன்னைக்கு ஒரு வழி கொடுத்து வச்சு. ஆட்டு உங்கள என் பொண்ணையா கடத்திட்டு போலான்னு பாக்குற? தைரிய லேகியம் வேணுமா உனக்கு? தைரிய லேகியா? நாய் லேகியத்தை கொடுத்து உன்னை நாய் மாதிரி நான் அலைய வைக்கல. நான் நாட்டு வைத்தியம் இல்ல. மாப்பிள இத சாப்பிடுங்க, அப்புறமா பாருங்க. உன்னை பார்த்து மயங்கி போன நேத்து மனசு வச்சா இன்பம் வரும் பழைய நிலைய மாத்து. இந்த பட்ட இப்ப எதுக்கு பாடுறீங்க? எல்லாம் ஒரு சந்தோஷம் தானே மாப்பிள? சந்தோஷத்தை விடுங்க. இப்ப சாப்பிடறே லேகியா. இதோட எபக்கிட்டு எப்ப தெரியும்? 48 மணி நேரத்துல தெரியும். நீங்க படுங்க. நீங்களும் கொஞ்சம் கூட படுங்களேன். உங்க பக்கத்துல என் பொண்ணுதான் மாப்பிள படுக்கணும். நாளைக்கு நாளையில இருந்தல காலையில இருந்தே. காலையில இருந்தா ஜிம்மி என்ன நாய் ஊழ விடுற மாதிரி விடுற? இல்லையே நான் கொட்டாவில விட்டேன். கொட்டாவியா விட்ட? எங்க இன்னொரு தடவை கொட்டாவி விடு. இது நாய் ஊழ விடுற சத்தம் தான். அப்படியா? அண்ணா யாராவது சாகர மாதிரி இருந்தா தான் நாய் ஊழ விடும்னு சொல்லுவாங்க. நான் 3 பேர் இருக்க யாரும் சாக போறோமோ? ஏன் கஷ்டப்படுறீங்க? இன்னும் 2 தடவை விட்டுறேன், எல்லாரும் போய் சேர்ந்துருங்க.
ஐயோ செவத்த கண்ணு நாய் மாதிரி ஊழையிட்டு இருக்கு. செவத்த கண்ணு கருத்தம்மா. ஐயோ ஐயா என்னது கட்டில் கடையில போய் ஒளிச்சுக்கிட்ட? இப்பெல்லாம் எனக்கு இங்கேயே படுத்து கொடுத்தோம். ஐயா சி வா வெளிய. கையில இருந்து பாலு எனக்கு உனக்கு தான். எனக்கா? உனக்கு தான். இந்தா. ஐயா ஐயா அப்பா ஐயோ அப்பா இங்க வந்து பாருங்களேன் நாய் மாதிரி நக்கி குடிக்கிறாரு. பண்றானா பண்ணிட்டு அதுக்காக தானே நாய் லேகியமே கொடுத்தேன். ஏடா வைத்தியர் பொண்ணுன்னா உனக்கு அவ்வளவு கேவலமா இருக்குதா? என் பொண்ணை கட்டிட்டு இந்த வீட்லயே மாப்பிள்ளையா இருக்கணும்னு நினைச்சியல, இதே வீட்டுல நீ நாயாக்குறா நாயே. நீ முதல்ல உள்ள போமா. இந்தமா ஒரு கப்பு டீ. அண்ணா இனியோட 75 ரூபா ஆச்சு. சரி சரி. ஏன் நாய் மாதிரி நாக்க தொங்க போட்டு பொறையவே பாத்துக்கிட்டு இருக்க? எனக்கு மனசுக்குள்ள ஒரு குறை, அதான் புறையே பாத்துக்கிட்டு இருக்கேன். வானத்துல ஒரு பொறை இருக்குதுல்ல, பார்க்க வேண்டியதானே? எனக்கு அந்த புறம் பிடிக்காது, இந்த புறம் தான் பிடிக்கும். டீ கடைக்கார, எந்த நாய்க்கு எதையோ புடிச்சிட்டு போகுது, எனக்கு வகுறு பசிக்குது, ஒரு பொறைய போடுங்க. ஏன் எனக்கு போட்ட பொறைய நீ கவன? ஏன் இவ்வளவு சிரமம்? கையிரண்டு இருக்கதெல்லாம் ராசா. யோ என்னையா லொல்லு லொல்லுட்டு பொறை காசு குடியா? யாரு கேக்குறேன்? பொறைக்கிறதெல்லாம் வச்சுட்டா மூஞ்சில சுடுதண்ணி ஊத்து. நாய் பிடிக்கிற இங்க இந்த அகத்தியனை காணோம். அப்பா பாப்பா கொஞ்சம் இருங்கப்பா. என்னப்பா நீங்க இவருக்கு நாய் லேகியத்தை கொடுத்து இப்படி நாயா அலைய விட்டுருக்கீங்க. மாத்து மருந்து கொடுங்கப்பா. பெத்தவங்களுக்கு தெரியாம பொண்ண லவ் பண்ணி தூக்கிட்டு போற நாய்க நாயாத்தான் அலையணும். ஐயோ நான் தெரியாம லவ் பண்ணிட்டேன். எப்படியாவது இவரை மனுஷன் ஆக்குங்கப்பா. நான் மிருகமானாலும் ஆவண ஒழிய இவனை மட்டும் மனுஷனாக்க மாட்டேன். அது இந்த நாட்டுக்கு நல்லதில்ல. இதுதான் இவனுக்கு கடைசி பிறவி. நீ முதல்ல உள்ள போ. அப்பா, போ. அப்பா என்னப்பா ஆச்சு? வெறும் நாய் கடிச்சாலும் பரவாயில்ல, வெறி நாய் கடிச்சிருச்சு. அப்பா அவருக்கு சரியாயிடுமா? வாவ். ஐயோ வாவ். ஐயோ நான் என்ன பண்ணுவேன்? 2 பேரும் லொல்லு லொல்லுங்கிறாங்களே. 2 பேரும் கொலைக்கிறாங்களே.